வணக்கம். தாமிரபரணி ஆறு பற்றி சில தகவல்கள். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிறது தாமிரபரணி ஆறு. சங்ககால தமிழ் இலக்கியங்களில் பொருணி, பெருநெல், பொருந்தம் என்ற பெயர்களில் இந்த நதியை சிறப்பித்து அழைத்துள்ளனர். தமிழ் இலக்கணத்தின் தொன்மையான நூலான தொல்காப்பியத்திலும் சங்க படைப்பான புறநானூற்றிலும் பொருணையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தன் பொருணை என்பது தாமிரபரணி என்ற பெயரில் மாறுவதற்கு முன்பு தாமிர பொருணையாக பரிணமித்ததாக தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பழங்காலத்திலே இந்த நதி தாமிரபரணி என்று அழைக்கப்பட்டதாக நாட்டுப்புற தகவல் தெரிவிக்கின்றன. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக தாமிரபரணி பாய்ந்து கடலில் கலக்கிறது. இதற்கு துணை ஆறுகளும் பல உண்டு. ஏறத்தாழ 1700 சதுர மைல் பரப்பளவு தாமிரபரணியால் பசுமையாகிறது. இந்த நதியின் நீர்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருப்பதால் தாமிரபரணி தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரே ஜீவ நதியாக இருந்து வருகின்றது. பொருணையின் கரையோரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நாகரிகம் சிறந்து விளங்கியதை ஆதிச்சநல்லூர், சிவகலை ஆகிய இடங்களில் கிடைத்துள்ள பழங்கால பொருட்கள் அகழ்வாராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. நன்றி.